செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்துல தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பொதுக்கூட்டம் தற்பொழுது நடைபெற்று முடிஞ்சிருக்கு. பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாருமே இந்த கூட்டத்துல மிக பிரம்மாண்டமா தங்களுடைய பேருரையை ஆற்றியிருக்காங்க. திமுக அரசின் மீதான விமர்சனங்கள் நிறைய வச்சிருக்காங்க. முதல்ல சார், சமீப நாட்களா டிடிவி தினகரன் அவர்கள் இந்த கூட்டணியில சேர்ந்திருந்தார். அதே மாதிரி பாமகவினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் சேர்ந்திருந்தாரு. தற்பொழுதைய இந்த கூட்டத்தை வச்சு பார்க்கும் பொழுது, இந்த பொதுக்கூட்டத்தை வச்சு பார்க்கும் பொழுது என்டிஏ பலம் பெற்றிருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? அதாவது கூட்டணி வைஸா பாத்தீங்கன்னா, ஒரு கூட்டணின்ற முறையில ஏப்ரல்ல பாஜக அதிமுக கூட்டணி அமைஞ்சு ஒரு 6 மாச காலம் அதிமுக எந்த நடவடிக்கையும் எடுக்கல யாரையும் சேர்க்கறதுக்கு. யாரும் சேரவும் இல்லை அந்த கூட்டணியில. அதுக்கப்புறம் அமித்ஷா முயற்சி எடுத்து தான் பாமக அன்புமணியை சேர்த்தார். அப்புறம் பியூஷ் கோயல் தான் தினகரனை உள்ள கொண்டாந்து அமித்ஷா அதுக்கு முன்னாடி தினகரன் சந்திச்சார். ஸோ இந்த முயற்சி எல்லாமே பாஜக எடுத்த முயற்சிகள்னால தான் இவங்க 2 பேர் வந்தாங்க. இப்பவும் பாஜக தேமுதிக உள்ள கொண்டதுக்கு இந்த ஒரு 2-3 மணி நேரம் முன்னாடி வரைக்கும் கூட ட்ரை பண்ணி பார்த்தாங்க. பட் அது நடக்கல. ஆக்சுவலா ஒருவேளை நாளைக்கு நடக்குமா, நாளைக்கு நடக்குமா, இல்லை வரவே மாட்டாங்களா, ஒரு திமுக கூட்டணிக்கு போறாங்களான்றத பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஸோ பாமக அன்புமணி தலைமையில் இருக்கிற பாமக தினகரன் போன்றவர்கள் இங்க வந்தது அது கூட்டணிக்கு ஒரு பலம் சேர்க்கிற விஷயம்தான். ஆனா அதுல என்னன்னா பாமக பிளவுபட்டு கிடக்கு. அன்புமணி யாரை எதிர்த்து ஒரு 6 வருஷம் பாலிடிக்ஸ் பண்ணாரோ அந்த தலைவருடைய ஒரு கூட்டு சேர்ந்திருக்கிறத பார்க்கும்போது அந்த ஓட் பேங்க் எதற்காக இவருக்கு அந்த ஓட் பேங்க் இவருக்கு வந்ததோ அந்த ஓட் பேங்க் தினகரனுடைய அவர் கூட அது போகுமான்றது இன்னொரு ஆராய்ச்சிக்குரிய ஒரு விஷயமா நான் பாக்குறேன் ஆக்சுவலா. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.